பணியாளர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, தந்தை வில்ஃப்ரெட் ஃபெலிக்ஸ் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் நெருங்கி பழகியவர். அவரும் நானும் சிறிய குறுமடத்திலேயே ஒன்றாக சேர்ந்து படித்தோம். கார்மேல் பள்ளிக்கு ஒன்றாக சென்றோம். திருச்சி தூய பவுல் இறையியல் கல்லூரியிலே கொஞ்ச நாட்கள் சேர்ந்து இருந்தோம். அதன் பிறகு அப்பொழுது கோட்டாறு மறை மாவட்டத்தின் ஆயராக இருந்த தாமஸ் ரோச் ஆஞ்சி சுவாமி அவர்கள் எங்களை உரோமைக்கு மேற்படிப்புக்காக அனுப்பி வைத்தார். ஃபெலிக்ஸும் நானும் சேர்ந்து உரோமைக்கு பயணமானோம். அங்கே அர்பன் கல்லூரி என்று அழைக்கப்படுகின்ற வேத போதக கல்லூரியிலே மாணவர்களாக சேர்ந்தோம். 7 ஆண்டுகள் படிப்புக்கு பிறகு மார்ச் மாதம் 18ஆம் தேதி 1972ஆம் ஆண்டு நாங்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டோம். அந்த குருத்துவ வாழ்க்கையிலே அவரும் நானும் சேர்ந்திருந்தோம். அப்பொழுது 5 பேர் இந்தியாவிலிருந்து குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். கோட்டாறு மறை மாவட்டத்திலிருந்து நாங்கள் 2, கோட்டயம் மறை மாவட்டத்திலிருந்து 1, அதன் பிறகு மும்பை மறை மாவட்டத்தில் உள்ள இன்னொருவர். இவ்வாறு நாங்கள் எல்லோரும் சேர்ந்த குருக்களாக மாறினோம். ஆனால் கோட்டார் மறை மாவட்டத்தை சார்ந்த நாங்கள் 2 மேல்படிப்புக்காக சென்றோம். அப்பொழுது கோட்டார் மறை மாவட்டத்திலே மரியானூஸ் ஆரோக்கியசாமி அவர்கள் ஆயராக இருந்தார். அவர் சொன்னார், தூய பவுல் குருத்துவ கல்லூரியிலே கற்பிப்பதற்காக உங்களை நான் இப்பொழுது மேற்படிப்புக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஃபெலிக்ஸ் அவர்கள் கோட்பாட்டு இறையியல் டாக்மாட்டிக் தியாலஜி என்று சொல்லுகின்ற அந்த துறையை தேர்ந்தெடுத்தார். நான் கிறிஸ்தவ அறவியல் என்று சொல்லுகின்ற துறையை தேர்ந்தெடுத்தேன். இவ்வாறு 2 துறைகளிலும் கல்வி பயின்று முனைவர் பட்டம் பெற்று இந்தியாவுக்கு திரும்பினோம். அவர் எனக்கு கொஞ்சம் முன்னதாக திரும்பினார். உடனடியாக குலசேகரத்திலே ஒரு சில மாதங்கள் பணியாற்றிய பிறகு அங்கிருந்து திருச்சி தூய பவுல் குருத்துவ கல்லூரியிலே பணியாற்றச் சென்றார். நானும் திரும்பி வந்த பிறகு குலசேகரத்திலேயே ஒரு சில மாதங்கள் பணியாற்றி அதன் பிறகு திருச்சியிலே சென்றேன். தந்தை ஃபெலிக்ஸுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையோடு மிகவும் இணைந்தது. நாங்கள் உரோமையிலே சேர்ந்து படிக்கின்ற போது நடந்த காரியங்கள் பல உண்டு. அந்த சமயத்திலெல்லாம் அவர் மிகவும் சிறப்பாக பயின்று வந்தார். நானும் என்னால் என்ற அளவு நானும் மிகவும் நல்ல முறையிலே பயின்றேன். ஆனால் அவருடைய ஒரு திறமையானது எல்லா துறைகளிலும் வெளிப்பட்டது. அவருடைய ஒரு ஊக்கம், உற்சாகம், இறையியலிலே சிறந்த ஒரு முறையிலே பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் அந்த காலத்திலேயே அவரிடத்திலே இருந்தது. அதன் பிறகு இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது போல அவர் தூய பவுல் கல்லூரியிலே இறையியல் கல்லூரியிலே பாடம் பயிற்றுவித்தார். பின்னர் சென்னைக்கு சென்றார். அங்கே சென்னை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த சமயத்தில் அவர் எத்தனையோ மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். அவர்கள் முனைவர் பட்டம் பெறுவதற்காக அவர்களுக்கு துணை நின்றார். இதெல்லாம் அவருடைய பணி வாழ்க்கையின் ஒரு அம்சமாக இருந்தது. ஒரு குருவாக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் மக்களை நல்வழியிலே கொண்டு வருவதற்காக
அவர்களுக்கு இறையியல் அறிவை ஊட்டுவதற்காக அவர் தன்னையே அர்ப்பணித்து கொண்டார். அந்த ஒரு அருமையான தந்தை இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு அவருடைய அடக்கமானது அவர் பிறந்து வளர்ந்த புத்தன்கடையிலே நடைபெறப் போகின்றது என்பதை அறிந்து ஒரு விதத்திலே மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அந்த அடக்கச் சடங்கிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் எல்லோரும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். அறிஞர் ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றார். இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு அவர் நன்மை செய்து வந்தார். இந்திய அளவிலே, ஆசிய அளவிலே, உலக அளவிலே அவருடைய சிந்தனையானது பலரை சென்றடைந்தது. அவருடைய பணியானது எத்தனையோ விதங்களிலே பலருக்கும் பயன் தந்திருக்கின்றது. திரு அவையிடத்திலே ஒரு அதிகாரபூர்வமான நிலையிலே அவர் இருந்தார். திரு அவையிலே அவருடைய பணி ஒரு சிறப்பான விதத்தில் அமைவதற்கு ஒரு முக்கிய காரணம் அவருடைய ஈடுபாடு. அதே நேரத்தில் அவருக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்புகளை அவர் நன்முறையிலே பயன்படுத்தியது என்று சொல்வேன். அவர் எத்தனையோ இடங்களுக்கு சென்று அங்கே விசிட்டிங் ப்ரொஃபஸர் என்ற முறையிலே பணியாற்றி இருக்கின்றார். மணிலாவிலேயும் சீனாவிலும் மேலும் ஐரோப்பாவிலே ஜெர்மனி, இட்டலி போன்ற இடங்களிலெல்லாம் சென்று அந்த ஒரு பணியாற்றியிருக்கின்றார். அமெரிக்காவிலே பாஸ்டன் காலேஜ் என்று சொல்லுகின்ற இடத்துக்கு போயிருக்கின்றார். இவ்வாறு எத்தனையோ முறைகளிலே அவருடைய பணிகள் நடந்து கொண்டிருந்தன. மேலும் இங்கே கூறியது போல அவருடைய அந்த பணி காலத்திலெல்லாம் அவர் மிகவும் எளிமையாக, மிகவும் அடக்க பண்போடு அவர் இருந்தார். அவரிடத்திலே ஒரு ஆடம்பரத்தை பார்க்க முடியாது. ஆனால் அறிவு கூர்மை அது மிகுதியாக இருந்தது. இந்த அன்புமிக்க தந்தை நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றார். ஒரு விதத்திலே அவருடைய சிந்தனையானது நம்மோடு இருக்கின்றது. அவருடைய அந்த இறையியல் ஆழம், அந்த கருத்துக்கள் இந்த உலகத்தை வளப்படுத்துகின்றன. இதெல்லாம் நாம் அறிந்து இறைவனுக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தன்கடை பங்கு அவரை இந்த உலகத்திற்கு சிறப்பான மனிதராக அளித்ததற்காக நான் நன்றி கூறுகின்றேன். நாம் தொடர்ந்து தந்தை ஃபெலிக்ஸ் வில்லிபருடைய ஆண்மைகளை பாற்றிக்காக வேண்டுவோம்.